மோட்டிவேட் ஆவாங்க. உங்க டீமுக்குள்ள நிறைய பேர் ஆக்டிவா எடுத்து பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த ட்ரைனிங்கை முழுசா கவனிங்க. இங்க நான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது வாசுகி அன்வைட் பண்ணிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னோட வாய்ஸ் கிளியருங்களா சார்? கிளியர், பேசுங்க பேசுங்க. ஓகே சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஐ ஆம் வாசுகி, சில்வர் டைரக்டர். நான் வந்து ஆர்டபிள்யூடி டீம்லேருந்து பேசுகிறேன். என்னோட அப்ளைன் வந்து பாரதி கண்ணன் பிரதர், சில்வர் டைரக்டர் கனகலட்சுமி சிஸ்டர், சில்வர் டைரக்டர் ஆகாஷ் பிரதர். இவங்களோட கைடன்ஸில் தான் வந்து நான் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ சூப்பராக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். பிஃபோர் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து வீட்டில் இருந்து டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லரிங்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து உட்காந்துட்டே பண்ணுற வேலைங்கிறதுனால பேக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வந்துச்சு. எனக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. டிஸ்க் ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் வந்து பேக் பெயின் வந்துச்சு. அப்போ வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்காரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. கஸ்டமர் வந்து எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்ககிட்ட என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு சில பேர்த்திட்ட வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன். ஆனால் ரொம்ப ரெகுலர் கஸ்டமர், கொஞ்சம் ரிலேஷன் அந்த மாதிரி அவங்ககிட்டலாம் கொஞ்சம் வாங்கி அப்பப்போ தச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுலேயுமே வந்து மறுபடியும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தியாச்சு. டாக்டர் கிட்ட போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொன்னேன் என்னோட சுச்சுவேஷன் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து சரி கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் அவர் தச்சிங்கன்னா 1 ஹவர் பக்கம் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் வந்து கண்டினியூவாக என்னோட ஒர்க்கை வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு அக்கா மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைச்சது. அவங்க வந்து சொன்னாங்க, நான் இந்த ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பாரு, நான் வந்து கால் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நீயுமே பாரு ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கால் பண்ணேன். அப்போ வந்து பாரதி கண்ணன் அப்படிங்கிற பிரதர் தான் வந்து கால் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவர் பேசினாரு. பேசிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்டிபி வீடியோ வந்து சென்ட் பண்ணாரு. அந்த வீடியோ பார்க்கவுமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவா இருந்தாரு. சரவண் சாரோட ஸ்பீச் கேட்டதுமே வந்து கண்டிப்பா எனக்கு இந்த பிசினஸ் வந்து நமக்கான பிசினஸ், இந்த பிசினஸை கண்டிப்பா வந்து நம்ம எடுத்து பண்ணணும், இதுல வந்து நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால நானுமே வந்து எடுத்து பண்ணேன். அவர்கிட்ட உடனே எந்த டீட்டெயிலுமே கேட்கல. நான் வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் பிரதர், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவருமே வந்து சரி உங்க டீட்டெயில் அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டாரு. ஐடி போட்டதுமே பார்த்தீங்கன்னா 2 நாளில் என்னோட செல்ஃப் பர்ச்சேஸ்மே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு நான் செல்ஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரைனிங் மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் வந்து நான் யாரையுமே வந்து இன்வைட் பண்ணலை. ஏன்னா நான் டெய்லரிங் கொஞ்சம் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளவா வந்து நான் புரிஞ்சு எடுத்து பண்ணலை. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, சரி நமக்கு இன்வைட் பண்ணாதான் வந்து நமக்கு இன்கம் வரும் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சரி நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்களா, கண்டிப்பாக வந்து நம்ம இதில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொருத்தருகிட்டையுமே வந்து நான் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட என்ன நான் சொல்கிறத நம்பி யாருமே வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ பண்ணு, சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க, நீ பண்ணு, நீ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, நானுமே வந்து ஜாயின் பண்றேன், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்றதுனே தெரியல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ல சொல்றப்ப பக்கத்துல ஒரு பக்கத்து வீட்டில் தான் ஒரு 4 பேர் பக்கம் எனக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு 3 மாசம் பக்கம் தான் அவங்க உள்ள இருந்தாங்க. இப்போ அவங்களுமே கூட இல்லை, வெளியில போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கே டிமோட்டிவா இருந்தது. நம்மளால வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்ளைன்ட்ட கேட்டேன். நான் என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவா பேசினாரு. கண்டிப்பா வந்து பண்ண முடியும், நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி, எடுத்து பண்ணுங்க சிஸ்டர், கண்டிப்பா இந்த பிசினஸ் இப்படிதான் இருக்கும், நீங்க உங்களால முடியும் பண்ணுங்கன்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்து பேசினாரு. அதுக்கப்புறம் சரி நானுமே ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் முடிச்சுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சோசியல் மீடியா நான் சொல்லித்தரேன் சிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆட் போடுறது, போஸ்ட் எடிட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வரவே இல்லை. ஏன்னா எனக்கு ஐ ப்ராப்ளமே இருந்தது. அதில் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக வரல. ஆனால் அப்போவும் நான் நிறைய ட்ரை பண்ணேன், என்னால் எடிட் பண்ண முடியலை. அப்போ அவர் சொல்வார், என்னால் இது முடியாது பிரதர், நான் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் வந்து இல்லை சிஸ்டர் பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும், நம்மளோடதுல வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி உங்கள் கண்ணு ப்ராப்ளத்துக்கு இருக்குது, அதை எடுத்து பண்ணிட்டு நீங்கள் சூப்பராக பண்ணுங்க, கொடுங்க இப்போ வேணால் நான் பண்ணித்தரேன். ஒரு 20 போஸ்ட் பக்கம் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் சோசியல் மீடியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐ சப்போர்ட் எடுத்து அதுலேயுமே வந்து என்னோட ப்ராப்ளம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் போடுறதுக்கு எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அவர் ஆனா எல்லாமே வந்து எனக்கு கத்து குடுத்தாரு. ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்குமே எனக்கு எதுவுமே ஃபோன் பேச மட்டும் தான் தெரியும். வேற எந்த ஒர்க்குமே எனக்கு ஃபோன்ல தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு அவர் தான் சொல்லிக் குடுத்தாரு. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பிசினஸ்ல இப்ப வந்து எடுத்து பண்ணல. கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மேல இருக்கிற கனகலட்சுமி சிஸ்டர், ஆகாஷ் பிரதரோட கைடன்ஸ் எடுத்துட்டு தான் இந்த பிசினஸ வந்து நான் தொடர்ந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நெறைய வந்து வீடியோலாம் அனுப்பி என்னை பார்க்க வச்சாங்க. கொஞ்சம் நெறைய பேச கத்துக்கணும் சிஸ்டர். நீங்க கொஞ்சம் பயப்படாம பேசுங்க. நெறைய நாலேட்ஜ் வீடியோலாம் பாருங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் எனக்கு ஆகாஷ் பிரதர் நெறைய தடவ வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்ல நெறைய அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பட்டிமன்றம், சீரியல் அந்த மாரி தான் மொபைல்ல பார்ப்பேன். ஆனா வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஃபுல்லாவே வந்து சரவண் சாரோட வீடியோ, அப்புறம் அப்துல் நபீர் சார் இந்த மாரி தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே டெய்லரிங் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நானே வந்து பேச கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்கமே தாண்டி நெறைய நாலேட்ஜ் வந்து எனக்கு வந்து நெறைய கிடைச்சது. நான் நெறைய விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். ஸ்டார்ட்டிங் வந்து எனக்குமே வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு 4 மாசம் பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து டீமே ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நான் ஒரு 30 ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நான் ஒரு 30 பிவி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நான் மார்ச் மாசம் ஜாயின் பண்ணேன். பண்ணதுமே வந்து ஒரு 30 பிவி பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ வந்து டபுள் பிவி ஆஃபர்னு குடுத்துருந்தாங்க. சரி 60 பிவி கன்சிஸ்டன்ஸியா வரும்னு சொல்லி நான் அவங்ககிட்ட எதுவுமே அப்ளைன்ட்ட கேட்கல. நானாவே வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 60 பிவி பண்ணேன். ஆனா கரெக்ட்டா அந்த டேட்ல பண்ணல. கொஞ்சம் 3 மாசமே வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4வது மாசத்துலருந்து வந்து 100 பிவி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து இப்ப வரைக்கும் நான் 100 பிவி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். 100 பிவி பண்ணதுனால தான் எனக்கு கொஞ்சம் டீம்மே வந்து குரோத் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நவம்பர் மாசம் தான் நான் பிரான்ச் குவாலிஃபை குடுத்தேன். குடுக்குறதுக்கு முதல் மாசம் பார்த்தீங்கனாலே வந்து எனக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் என்னடா டீம் ஃபார்ம் ஆச்சு பரவாயில்லன்னு கொஞ்சம் ஹேப்பியா இருந்தேன். ஆனா அக்டோபர் மாசமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்லயும் பார்த்தீங்கன்னா பெர்சனலா நெறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் டெய்லரிங் பண்ணி அதுல வர காச தான் கொஞ்சம் நான் பர்ச்சேசிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல மிஷின்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுக்குமே வந்து டூ வீலர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அவருமே கொஞ்சம் அமௌண்ட் தர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சாரு. அந்த மாசம் எனக்கு நெறையாவே மொபைல் ஃபோனும் அப்பப்ப ரிப்பேர் ஆயிக்கிட்டே தான் இருந்தது. நானும் கடைக்கு கொண்டு போயிட்டே தான் இருந்தேன். 4 டைம், 5 டைம்லாம் கடைக்கு போனேன். ஆனா எதுவுமே ரெடி ஆகவே இல்ல. அந்த மாசம் பார்த்தோன்னா, டீம் கிட்ட சரியாவே பேசல. ஒரு 35 பேர், 40 பேர் இருந்த இடத்துல யாரோ கடைசியா கடையில குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் வந்து ரீசெட் பண்ணியே குடுத்துட்டாங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல. எந்த டீட்டெயிலுமே இல்ல. யாரோட கான்டாக்ட் நம்பர் இல்ல. வீடியோ, ஆடியோ எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னு நெனச்சேன். அந்த இடத்துல நான் ரொம்பவே வந்து அழுகாத குறையா இருந்தேன். ஆனா அந்த இடத்துல எங்க வீட்டு ஃபோன்ல வந்து கனகலட்சுமி சிஸ்டர் நம்பர் மட்டும் எனக்கு இருந்தது. ஏன்னா, இதுல சார்ஜ் இல்லன்னா எப்பயாவது அவங்ககிட்ட வேற மொபைல்ல இருந்து பேசுவேன். அந்த நம்பர் எடுத்து அவங்களுக்கு வந்து குரூப்ல கொஞ்சம் ஆட் பண்ணி விடுங்க சிஸ்டர். நான் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணுன்ட்டு, அந்த நம்பர்ல இருந்து நான் ட்ரெய்னிங் எல்லாமே அட்டெண்ட் பண்ணேன். அதுல ஒரு சில ஆடியோ எல்லாம் கேட்டு டவுன்லைனோட அந்த ஆடியோ சவுண்ட் வாய்ஸ் கேட்டு நான் புரிஞ்சு சரி ஒவ்வொருத்தர் நம்பரா எடுத்து கால் பண்ணி எல்லா கான்டாக்ட்டுமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு 16 பேர் தான் அப்ப நின்னாங்க. நெறைய பேர் வெளியில போயிட்டாங்க. ஒரு 35 பேர் இருந்த இடத்துல கடைசியா ஒரு 16 பேர் தான் எனக்கு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவங்கள வச்சு எப்படியோ நான் வந்து பிரான்ச் குவாலிஃபை குடுத்துட்டேன். ஆனா கடைசியா குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணி தான் குடுத்தேன். ஏன்னா, அந்த மாசம் நான் விட்டேன்னா கண்டிப்பா கொஞ்சம் நான் குவாலிஃபை ஆயிருவேன். எங்க வீட்ல கொஞ்சம் சொல்லி நான் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி தான் வரணும்னு நெனச்சேன். ஆனா வீட்ல கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து நான் குவாலிஃபை ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி, "நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணு. அடுத்து கூட நீ டீம் ஃபார்ம் பண்ணிக்கோன்னு" கொஞ்சம் செல்ஃப் பர்ச்சேஸ் அவர் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதை பண்ணி தான் நான் வந்து அந்த மாசம் வந்து 2001 பிவி கரெக்ட்டா 2001 பிவி குடுத்து நைட்டு கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து அதுக்கு நான் போராடினேன். 1 மணி பக்கமே வந்து ஆயிடுச்சு. பிரான்ச் குவாலிஃபை குடுத்துட்டேன். அந்த மாசம் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்கம் வந்து ரூ. 4497 இருந்தது.
பிரான்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிசினஸே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. டீமே கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நான் கத்துக்கிட்டேன். சூப்பரா வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து டவுன்லைனுமே நிறைய பேர் சூப்பரா கிடைச்சாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னாலுமே அவங்க வந்து கேட்பாங்க. அப்ளைன் அப்போ வந்து அப்ளைன் சப்போர்ட் நான் நிறையவே வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க அது எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அவங்க வந்து சொன்னது நிறைய டீம்ல வந்து கால் பேசுங்க. அப்போ நான் பிரான்ச் குவாலிஃபை கொடுத்தப்பவே வந்து என்னோட அப்ளைன் கனகலட்சுமி சிஸ்டர் ஓகே. நீங்க நிறைய கொஞ்சம் டீமுக்குள்ளேயே கால் எடுங்க, கொஞ்சம் டீம் மீட் எடுங்க, கொஞ்சம் டவுன்லைன் கிட்ட எல்லாத்திட்டையுமே டெய்லி பேசுங்க. பேச நீங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிஸ்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். டீம்மே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பரா வந்து டெவலப் ஆச்சு. எல்லா டவுன்லைனுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கால் பண்ணா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஒரு சிலது என்னடா ஒருத்தருமே இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருமே எடுக்கல அப்படியெல்லாம் ஃபீல் ஆகும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா டவுன்லைனுமே சூப்பர். ஒருத்தரையும் கூட குறை சொல்ல முடியாது. நியூ ஜாயினர்ல இருந்து எல்லாருமே யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஒரு நேரம் எடுக்கலைனாலும் அடுத்து அவங்களே கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டீம் இப்போ வந்து சூப்பரா ஃபார்ம் ஆயிருக்குது. அவங்களே வந்து எனக்கு கால் பண்ற அளவுக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து என்னோட குரோத்துக்கு காரணம் வந்து என்னோட அப்ளைன் டவுன்லைன் 2 பேத்துக்குமே வந்து நான் இந்த இடத்துல ரொம்பவே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல கண்டிப்பா நான் இல்லை. அது மட்டும் இல்லாம காரணம் அதுக்கு மேல வந்து எனக்கு சரவண் சாரோட ட்ரைனிங் மீட்டிங், இந்த மீட்டிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து நான் மீட்டிங் வந்து ஸ்கிப் பண்ணது கிடையாது. 1 மணி மீட்டிங் ஆகட்டும், நைட்டு 8 மணி மீட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் அட்டன் பண்ணிடுவேன். எங்க வீட்டில் கூட கல்யாண ஃபங்க்ஷன் நடந்தப்ப கூட அது எல்லாமே நான் யூடியூப்ல பார்த்துருக்கிறேன். இல்லை நைட்டு 12 மணிக்கு எல்லாமே கொஞ்சம் உட்காந்துருக்கிறப்போ 12, 1 மணிக்கு கூட நான் யூடியூப் லிங்க்ல பார்த்து எல்லா ட்ரைனிங்குமே நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம சரவண் சார் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். 100% கன்சிஸ்டன்சி இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். அது போக டீம்ல வந்து அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது எடுத்தா மட்டும்தான் நம்ம குரோத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு தேவி சிஸ்டர் அடிக்கடி ட்ரைனிங்ல சொல்லுவாங்க. அதையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 8% வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். 100 டேஸ் சேலஞ்சுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். வீக்லி டார்கெட் இது எல்லாமே பண்ணாதான் டீம் குரோத் ஆகும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு ட்ரைனிங்லயுமே வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணதுனால எனக்கே வந்து தெரியுது என்னோட குரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தான் வந்து நான் பிரான்ச் குவாலிஃபை கொடுத்தேன். அதுக்கப்புறம் 3 மாசமே வந்து நான் பிரான்ச்சில் தான் இருந்தேன். மார்ச் மாதம் சில்வர் டைரக்டர் வந்து டிபிபியோட கொடுத்தேன். அப்போ என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 11,600 நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீம்ல நான் இதெல்லாம் கரெக்டாக வந்து சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு 60 பேர் சூப்பராக ஆக்டிவான லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. மொத்தம் 75 பேர். அதில் 60 பேர் சூப்பராக ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதில் 100 பிவி பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் மேலே இருக்கிறாங்க. 60 பிவி பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் பக்கம் பண்ணுறாங்க. மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல. இப்போ எல்லாமே வந்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன். எனக்கு கீழே வரவங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் கற்றுத்தரேன். என் அப்ளைன் கிட்ட நான் என்னென்னலாம் கற்றுக்கிறனோ, ட்ரைனிங்கில் என்னென்னலாம் கற்றுக்கிறனோ அதை ஒவ்வொன்றா நானும் ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே வரவங்களுக்கு கற்றுத்தரதுனால என்னோட டீம் சூப்பராக இப்போ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. எனக்கு கீழேயுமே வந்து ஒரு டைரக்டர் வந்து உருவாகிக்கிறாங்க. அவங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணுறதுனால அவங்களுமே சூப்பராக என்னை விட சூப்பராக ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரான்ச் டைரக்டர் எனக்கு கீழேயுமே வந்து வந்திருக்கிறாங்க சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். என்னோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன் சார். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இங்கே மேடம் சொன்ன மாதிரி தான் வந்து எத்தனையோ பேர் வந்து சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க பாருங்க, டைலரிங் ஒர்க்கில் இருந்துக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி வந்து இப்போ சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. அவங்க டீமில் நல்ல ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இதை இன்னும் அதிகப்படுத்துங்க. உங்களோட சைட் டீமில் மட்டுமே, அதாவது ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் டீம் இல்லாமல் மற்ற டீம், மற்ற லீடர்ஸ் மூலியமா மட்டுமே 50 பேர் இருக்கிற மாதிரி டீம் உருவாக்குங்க. அதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணுங்க. ஓகே. இங்கே யாரெல்லாம் வந்து அடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் நேமுக்கு முன்னாடி FPKன்னு சொல்லிட்டு நேமை ரீநேம் பண்ணுங்க.